ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னா நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து 3வது டாஸ்க் வந்து டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் அந்த 3வது டாஸ்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து லைவாக காமிச்சு தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் எஸ்பிஓடைய போர்ட்டல். இதில் உங்கள் ஐடியை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் கொடுங்க, உங்கள் ஐடி கொடுங்க. ஸோ நான் இதுதான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ லாகின் பண்ணியாச்சு. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, இல்லை டேஷ்போர்டை டச் பண்ணுங்கள். ஓகேவா? ஆக்சுவலாக எனக்கு 15ஆந்தேதி டாஸ்க் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க் என்னால் பண்ண முடியாதனால நான் வந்து அந்த டாஸ்க் பண்ணலை. 3வது டாஸ்க் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பேலன்ஸ் பார்த்துக்கோங்க, எனக்கு 0 தான் இருக்குது. இதில் போய் நீங்கள் வந்து டுடே டாஸ்க் இருக்குல்ல, ஸோ இதில் டுடே டாஸ்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணதுமே இதில் டீட்டெயில்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு வந்து ஓகேவா, ஆக்சுவலாக இந்த டாஸ்க் வந்து ஓப்பன் ஆனதுமே உங்கள் சாருடைய வீடியோ வந்து யூடியூப் வீடியோ வந்து அங்கே ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அதை பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். 3வது டாஸ்க் ஓகேவா. ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். அதில் வந்து ஏர்ன் கரோ ஆப் வந்து டைப் பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகேவா. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை லாகின் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனுக்குள்ளே போய் அதிலேருந்து உங்கள் லிங்கை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து ஓகேவா, இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். இதுதான் உங்களுடைய டாஸ்க்கு. ஓகே, நம்ம ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன். ஏர்ன் கரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பை சர்ச் பண்ணணும். EARN ஓகேவா. ஏர்ன் கரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். என்ன இருக்குல்ல, இதுதான் அந்த ஆப்பு. EK அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பு தான் அந்த ஏர்ன் கரோ. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஐஃபோனில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது வந்து விருப்பம் இருக்கவங்க பண்ணலாம். ஏன்னா இது ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு சில மொபைலில் வந்து நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால பல இஷ்யூஸ் வரும்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்க வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விருப்பம் இருக்கவங்க பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்மளுக்கு இது டெமோ செக்கிங் தான். ஸோ 5 rupees தான் ஆட் ஆகும். பட் நம்ம ஃப்யூச்சரில் 1 or 2 ஆப்ஸ் வந்து சார் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் கம்பல்சரியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்பம் தான். ஸோ நம்ம இப்போதைக்கு அந்த டாஸ்க் எப்படி முடிக்க போகிறோன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஆப் இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, ஒரு 1 செகண்ட் அதை இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு நான் இப்போ வந்து இதில் ப்ளூ கலரில் இருக்குல்ல ஓப்பன் சொல்லிவிட்டு நான் இதை ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்துட்டு இதில் வந்து அலோ கொடுக்கணும். ஓகேவா. அலோ கொடுத்துட்டு இங்கே லாகின் ஆர் சைன்அப் கொடுத்துருக்காங்கல்ல, அதை டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் ஆர் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. என்டர் ஃபோன் ஆர் ஜிமெயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். சரியா. மொபைல் நம்பர் கொடுத்தா மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்துச்சு, அதையும் கொடுத்துட்டேன். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடியை நம்ம என்டர் பண்ணதும் கீழே நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் ஓன் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்ததும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. ஃபுல் நேம் நான் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை நான் டச் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த பேஜில் தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ ஒரு சிலவங்களுக்கு இந்த பேஜ்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு ஆப்புக்குள்ளே போயிடும். பட் எனக்கு போகலை, இதோட அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆப்பில் போயிட்டு மறுபடியும் லாகின் பண்ண போகிறேன். அந்த ஆப்பை மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லாகின் ஆகிடுச்சு. அப்படி லாகின் ஆகலை அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பரோ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கூட கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இதில் வந்து கீழே இந்த இடத்துல ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை டச் பண்ணுங்கள். ஸோ அதை டச் பண்ணதும் உங்களுக்கு வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில்
ரெஃபர் அண்ட் ஏர்ன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கு ஷோ ஆகும். ஓகேவா? இல்லை, ரெஃபரல் லிங்க்கு ஷோ ஆகும். ஒரு சிலவங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஷோ ஆகாமல் இருக்குது, பிளாங்காகவே இருக்குது. ஸோ அவங்க வந்து பயப்பட வேண்டாம். அவங்க என்ன பண்ணலான்னா, அது ஷோ ஆனாலும் சரி, ஷோ ஆகாட்டாலும் சரி, நம்ம இதில் டேப் டு காப்பின்னு கீழே இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து லிங்க் வந்து காப்பி ஆயிரும். ஸோ நான் டச் பண்ணிவிட்டேன், எனக்கு இப்போ வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போது என்னோடய டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் என் போர்ட்டலில் போய். ஓகே, இல்லை கீழே வந்துட்டோம். இதில் வந்து அங்கே காப்பி பண்ண யூஆர்எல் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரியா? டைட்டில் அப்படின்ற இடத்துல ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஓகேவா? ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் கொடுக்கணும். சூஸ் டைப் அப்படின்ற இடத்துல வெப்சைட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த யூஆர்எல் அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே நான் வந்து சப்மிட் பண்ணிவிட்டேன். அங்கே காப்பி பண்ணது இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம நேம் அண்ட் ப்ரொஃபைல் ஐடி அதிலே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் டாஸ்க்கு. ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா? நான் சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ 5 rupees ஆட் ஆகிட்டு அடுத்தது 3 நாளைக்கு அப்புறம் அடுத்த டாஸ்க் வரும். ஸோ இதோட நம்ம டெமோ டாஸ்க்கு மொத்தத்திலே டெமோ டாஸ்க் 3 தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட முடிஞ்சுன்னு சார் நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மலாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ இப்போ நம்ம டாஸ்க் பண்ண அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே மேலே ஆரோ சிம்பிள் இருக்குல்ல, அதை டச் பண்ணி டேஷ்போர்டுக்கு போங்க. டேஷ்போர்டில் போயிட்டு இதில் டேஷ்போர்ட் இருக்குங்களா, அதை டச் பண்ணி கீழே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு 00 இருந்துச்சுல, இப்போ 5 rupees ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இதில் கூட செக் பண்ணலாம், இதில் பே அவுட் ஹிஸ்ட்ரியில் கூட செக் பண்ணலாம். ஸோ அதில் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த 5 rupee ஆட் ஆன டேட்டு டைமு இதெல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள டாஸ்க்கு. இது வந்து ஐஃபோனில் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் ஒர்க் ஆகும். மேபி ஒரு சில ஆண்ட்ராய்டு மொபைலில் அக்செப்ட் ஆகாமல் இருக்கலாம். ரீசன் என்னென்னா, அவங்க செட்டிங்ஸில் வந்து எல்லா ஆப்ஸுமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செட்டிங்ஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், மற்றபடி எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா செட்டிங்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாத மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க, ஆப்ஷன் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதில் எடுத்து விட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய 3வது டாஸ்க், எப்படி நம்ம எஸ்பிஓவில் பண்ணணும்னு சொல்லக்கூடிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.